வேலன் சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் சொல்லிடியும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். நம்ம வேலன் வந்து உதவிக்கு வந்து கூப்பிட்றாங்க. நம்ம வள்ளி வேலனை வந்து பார்த்தா நல்லா இருக்குமே, ஏதாவது ஒன்று சொன்னால் அவன் வரமாட்டான், உன்னை பார்க்கணுன்னு சொன்னான், வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கூப்பிடுவான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேலா இங்கே சீக்கிரமான்னு சொன்னோன்னே அப்படியே வேலன் மட்டும் கேஷுவலாக வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க. இதை வந்து ரஞ்சித் வந்து பார்த்துட்றாங்க. என்னது வள்ளி ரூம்குள்ளே வந்து வேலன் வந்து போகிறான் சரியில்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி அவரும் வந்துட்டு இருக்காப்புல. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டேய் அந்த ரூம்குள்ளே வந்து ஏதோ ஒரு பூச்சி இருக்குடா, என்ன ஏதுன்னு போய் பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பாம்பூச்சி போல் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா வந்து அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே அந்த ரூமில் இருக்கா, இல்லை சும்மா என்ன வர வச்சுருக்கீங்களா? டேய் ஆமாம் நீ பெரிய வந்து அழகன்னு நினப்பா மனசில், போய் பாருடா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரூம்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க. வள்ளி சொன்ன மாதிரி அந்த இடத்துல எதுவுமே வந்து இல்லை. என்னடா அது இப்படியெல்லாம் வள்ளி மேடம் வந்து சொல்கிறாங்களே. கண்ணாடியில் வந்து வள்ளி வந்து சிரித்ததை வந்து பார்த்துட்றாங்க நம்ம வேலன். மேடம் வந்து வேறு எதுக்கும் வந்து கூப்பிட்ருக்காங்க என்னை பார்க்கணுன்னு. ரஞ்சித் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கரெக்டாக வந்து கதவை வந்து சாத்திட்டு வேலைனால இனிமேட்டு வெளியே வர முடியாது, நம்ம முதல்ல வந்து அம்மாவை வந்து கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்றதுக்காக வந்து போகிறாங்க. ரஞ்சித் வந்து கதவை சாத்திட்டு வேதனாய்கிட்ட வந்து பேசலான்னு போகிறாங்க. என்ன மேடம் என்ன சொல்கிறீங்க, எதுக்காக என்னை வர வச்சு பார்க்கணுன்னு நினச்சிங்க, சொல்லுங்கள் அந்த ரகசியத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பொல்லாத ரகசியம் அதான் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டல்ல, நீ மட்டும் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே என்னை ரூமுக்கு வர வைக்கணும்னு நீங்கள் ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்க. ஆமாம் உன்னை ரூமுக்கு வர வைக்கணும்னு நான் ஏதோ திட்டம் போட்டிருக்கேனா? போடா வேறு வேலை இருந்தால் போய் பாரு. இல்லையே சரியில்லையே, உங்களை பார்த்தாலே வந்து வித்தியாசமாக இருக்கீங்களே என்ன மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வள்ளிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. டேய் நேரம் ஆச்சுன்ட்டல்ல, நீ மாட்டுங்க போ, இங்கே எதுக்குடா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வள்ளி மாட்டுக்கும் பெட்டில் வந்து அப்படியே உட்காந்துடுறாங்க. வேலன் வந்து பெட்டில் கால் வச்சுட்டு அப்படியே வந்து வள்ளி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. டேய் உன்னோட நடவடிக்கையே சரியில்லைங்கிற மாதிரி வள்ளி வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வேதனாகி. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்க 2 பேரையும் வந்து ரூம்குள்ளே வச்சு கதவை வந்து தாப்பா போட்டுட்டேன், நீ பாருமா முதல்ல, அப்புறமேட்டு மாமாவையும் கூப்பிட்டுட்டு போ, அதுக்கப்புறம் வள்ளியும் வேலனையும் நிரந்தரமாக வந்து பிரித்து வச்சுருவாங்கல்ல. டேய் என்ன காரியம்டா பண்ணி வச்சுருக்க, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வேதனாகி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க. இப்போ ரத்தனவேல் மாமாவை வந்து கூப்பிடணும்ல, இந்த விஷயத்த நான் அவன்கிட்ட போய் சொல்லி அவனை கூப்பிட்டேன்னு வச்சுக்கிய, என்னடா நினப்பான் என் தம்பி என்ன முதல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா நான் அதுவும் தப்பு பண்ணிட்டேனா, இது கூட தெரியாத அளவுக்கு நீ இப்படி இருக்கியடா, நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசிட்டு, வாடா முதல்ல கதவை திறந்து விடுவோம், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க. 2 பேர் சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வேதனாகி வந்து கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்தோன்னே என்ன அத்தை இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளியிலேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க. உடனே என்னடா கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா, டேய் இப்போ என்னன்னு சொல்லிடா நான் வந்து பேச்ச ஆரம்பிப்பேன், நீங்கள் 2 பேரும் எதுக்காக இந்த ரூமில் இருக்கீங்க, நான் இதை வந்து யார்கிட்டையாவது சொல்லிவிடுவேன். மேடம் வள்ளி மேடம் எனக்கு யார் மேடம் முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம், என்னோட ஒய்ஃபு, அவங்க ரூம்குள்ளே நான் இருக்கிறதுக்கு யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும், இதை போய் வேறு வெளியில் சொல்லுவேன்னு வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களே. ஐயோ பழையபடி இந்த வீட்டில் நான் வேலை பார்க்குற சாதாரண ஒரு ஆள் நினச்சிங்களா, நான் வந்து இப்போ வள்ளி மேடமோட ஹஸ்பண்டு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க, இதை போய் வேறு வெளியில் வந்து சொல்லுவீங்கன்னு சொல்கிறீங்க. ஓ இது எல்லாம் ரஞ்சித்தோட திட்டமா, நீ தானே கதை வந்து தாப்பா போட்ட, ஐயையோ அசிங்கப்படுத்துகிறாடே, இதெல்லாம் எனக்கு தேவையா, சரி வேலா ஏதோ நாங்கள் போகிறோம், யார்கிட்டையும் ஏதோ சொல்லுவீங்கன்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் நான் வேணால் வள்ளி மேடம் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் வேணால் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வாங்க, அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் ரஞ்சித் சும்மானு இருக்க மாட்டியாடா, ஏன்டா என் மானத்தை எப்படி வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து ரஞ்சித்தை வந்து திட்டிட்டு, ஆளை விடுங்கப்பா சாமின்னு வேதனாகி மட்டுக்கும் போகிறாங்க. மேடம் நீங்களே ஒரு பஞ்சாயத்தை சொல்லுங்கள், நான் இனிமேட்டு வள்ளி ரூமில் தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து போகிறாங்க. டேய் நீயாவது சொல்லிட்டு போடா, முதல்ல இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே, அம்மா எதுக்கு கோச்சிட்டு போகிறாங்க, ஏண்டா அதுவே தெரியாமல் தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கியா, சரி போ உங்கள் அம்மாட்ட என்ன ஏதுன்னு போய் கேளுன்னொன்னே அப்படியே பின்னாடி போய் கேட்குறாங்க. என்னம்மா எதுக்காக வந்து என்ன இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே, உனக்கு எதுவும் புரியாதுடா, நீ போய் தூங்கு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, என்ன மேடம் செம காமெடியாக இருந்துச்சுல, எதுக்குடா இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க, இல்லை மேடம் அவன் கதவு வந்து தாப்பா போட்டுட்டு போனானா, இதை நான் வந்து பார்த்துட்டேன், எப்படி இருந்தாலும் வந்து அவங்க வருவாங்க,
அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பேசலாம் தான் உங்ககிட்ட வந்து ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து சொன்னோன்னே, மேடம் அப்போனா இது எல்லாம் வந்து உங்களோட திட்டமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. அந்த இடத்துல நம்ம வேலனு, அப்போனா தெரிஞ்சுதான் என்னை வந்து கூப்பிட்டீங்களா? இல்லையே, பின்ன உங்களோட நடவடிக்கைலாம் பார்த்தா அப்படிதான் தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சுமதி வந்துடுறாங்க. என்னப்பா சிரிப்பு சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குதுங்கிற மாதிரி சுமதி வந்து நக்கல் பண்ணுறாங்க. போங்க, எனக்கு வெக்கமாக வருது, மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுடுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட பேசும்போது, அதெல்லாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்ரூமில் வந்து கரப்பாம்பூச்சி இருந்துச்சுல, அதை வந்த கதையை வந்து சொல்கிறாங்க. ஏன்பா அதுக்கு தான் இப்படி வெக்கப்பட்டுட்டு போகிறானா, ஒரே சின்ன பசங்க மாதிரியே பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.